அதாவது மாற்றத்தின் மூலம் மாற்றத்துக்காக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக மாற்றம் வரும், அது எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அதாவது முதலாவது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் என்றால், நேற்று நடந்த ஒரு கூட்டம் ஒன்று ஸ்ரீலங்கா பொதுஜன களுத்துறை மாவட்டத்தில் පානන්දුරයි தொகுதியில் நேற்று ஒரு கூட்டம் நடைபெற்றது. පළාත් සභාව තියන්න බය නම්, දකුණු පළාත් සභාවක් තියන්න බය නම්, අඩුම ගානේ ආණ්ඩුවට කොන්දක් තියෙනවා නම් උතුරු පළාත් සභාව නැති වුණේ හරි තියලා පෙන්නන්න කියන අභියෝගය අපි ආණ්ඩුවට කරනවා. බය අපිටනේ, බය දකුණටනේ. උතුර තියන්න, උතුර තියලා පෙන්නන්න ආණ්ඩුවට කොන්දක් තියලා ඡන්දයකට යන්න පුළුවන් කියලා. என் தலைவனே உன்னை அழைக்கிறது முழு நாடே. காலம் வந்துட்டு விட்டது, இளைஞர்கள் படைப்பலத்துடன் மலரும் நாமல் யுகமே. புதுவானொலியில் பானந்துரை நகரமே முழுமையாக மக்களின் முழுமையாக நிரம்பி நேற்று பானந்துரையில் நடந்த அந்த கூட்டமானது நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு ஒரு மாபெரும் சக்தியாக, மாபெரும் ஒரு அலையாக திறந்து அவருக்குரிய அந்த ஆதரவை வழங்கியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் நாமல் ராஜபக்ச அவர்கள் மேடையில் கூறியிருப்பார், அந்த அரசாங்கத்துக்கு முடிந்தால் மாகாண சபையை நடத்தி காட்டுங்கள், உங்களால் முடிந்தால், உங்களுக்கு மக்கள் பலம் இருக்கு என்று நினைத்தால் மாகாண சபையை நடத்தி காட்டுங்கள். நாமல் ராஜபக்ச அவர்கள் அரசை நேரடியாக கேள்வி எழுப்பியிருந்தார். உங்களுக்கு உண்மையாக தெற்கில் கஷ்டம் என்றால், தெற்கில் உங்களுக்கு வாக்கு வங்கி இல்லை என்று உங்களுக்கு விளங்கினால் தெற்கில் வைக்க வேண்டாம், முடிந்தால் வடமாகாணத்தில் வைத்து காட்டுங்கள் என்று நாமல் ராஜபக்ச அவர்கள் அரசாங்கத்தை நேரடியாக கேள்வி கேட்டிருந்தார். அதாவது தெற்கில் இல்லாமல் மாகாணத்தில், வடமாகாணத்தில் உங்களுடைய மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டுங்கள் என்று நாமல் ராஜபக்ச அவர்கள் தெளிவாக அரசாங்கத்தை கேள்வி எழுப்பியிருந்தார். அதாவது கடைசியாக மாகாண சபை தேர்தல் நடந்தது. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் யுத்த முடிவடைந்த பின் தமிழ் மக்களுக்காக அவருடைய அதிகாரம் அவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று காரணத்தாலே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மாகாண சபை தேர்தலை கடைசியாக நடத்தியது. தமிழ் மக்களுக்கான அதிகாரம் தமிழ் மக்கள் மீது சென்றடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கருவில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மாகாண சபையை நடத்தி தமிழ் மக்களுக்கான அதிகாரத்தை வழங்கியிருந்தார். அதன் பின் என்ன சபை நடக்கவில்லை. இப்போது இருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் வடகிழக்கு மீது அன்புள்ள ஆட்சியாளராக வெளிக்காட்டிக் கொண்டிருக்கும் நீங்கள் முடிந்தால் நாமல் ராஜபக்ச அவர்கள் சொல்வதை போல் வடகிழக்கில் மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டுங்கள். அதாவது நாமல் ராஜபக்ச அவர்கள் கூறுகிறார், முடிந்தால் வடக்கு மாகாணத்தில் உங்களுடைய வாக்கு வங்கியை பெறுவதற்காக மாகாண சபை வடக்கு மாகாணத்தை நடத்தி காட்டுங்க என்று நாமல் ராஜபக்ச அவர்கள் அரசாங்கத்தை நேரடியாகவே கேள்வி எழுப்பினார். ஆகவே இதற்கான பதிலை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக தேர்தல் நடைபெறுமா என்று பார்ப்போம். ஆகவே மக்களாகிய நாம், தமிழ் மக்களாகிய நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அரசியல் நிச்சயம் மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வாக்கு வங்கி அதிகரித்து வருகின்றது. மக்கள் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் மக்கள் அணியாக திரண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ் மக்களாகிய நாம் வெற்றியில் ஒரு பங்காளராக கட்டாயம் இருக்க வேண்டும். போலி தேசியவாதிகள் உட்பட போலியான கருத்துக்களை நம்பி மீண்டும் ஒரு போலியான அரசியலுக்கு செல்லாமல் நேரடியாக எமது தமிழ் சமுதாயத்துக்கு நன்மைகள் வந்தடைய வேண்டும் என்பதற்காக எமது தமிழ் சமுதாயம் நன்றாக சிந்தித்து வருகின்ற வெற்றியில் நிச்சயமாக நாமல் ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாவது உறுதி. ஆகவே இந்த வெற்றியில் எமது தமிழ் பேசும் மக்களும் ஒரு பங்காளராக இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய அனைவருடைய ஆவா. ஆகவே தமிழ் மக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. நிச்சயம் மாற்றம் வரும். மாற்றத்துடன் அனைவரும் ஒன்றிணைவோம். நன்றி.